வாழும் காமராஜர் என்றும் வருங்கால காமராஜர் என்றெல்லாம் விஜயை ஒப்பிட்டு பேசியதற்கு ஒரு பதில் சொல்வது போல் பெருந்தலைவர் காமராஜர் எவ்வளவு பெரிய மாபெரும் ஒரு தலைவர், அவரோடு ஓராண்டுக்கு முன்பு அரசியலுக்கு வந்த விஜய் எல்லாம் ஒப்பிட்டு பேசுவது ஏற்புடையதல்ல. அவருடைய தியாகம், அவருடைய அர்ப்பணிப்பு, அவருடைய நேர்மை, அவருடைய ஒழுக்கம், இதையெல்லாம் துளியும் இல்லாத பல சினிமா நடிகர்கள் திரைத்துறையில் வசனம் பேசுவதும் நடிப்பதும் அதுவே மூலதனமாக கொண்டு தமிழ்நாட்டின் ஆட்சி அதிகாரத்திற்கு வர துடிப்பதும் ஏற்புடையதல்ல. இந்த நாட்டில் எத்தனையோ மக்கள் இயக்கங்கள் இருக்கிறது, போராளி இயக்கங்கள் இருக்கிறார்கள், இந்த மண்ணுக்கும் மொழிக்கும் இனத்திற்கும் தன் வாழ்வை அர்ப்பணித்தவர்கள் இருக்கிறார்கள், 10 ஆண்டு 15 ஆண்டு சிறை சென்றவர்கள் இருக்கிறார்கள், தூக்கு தண்டனை வரையிலும் தமிழ்நாடு விடுதலைப்படை உள்ளிட்ட தமிழ் தேசிய இயக்கங்கள் சந்தித்தவர்கள் இருக்கிறார்கள். ஆக நம்முடைய தமிழக மக்களாகிய நீங்கள் ஒரு விழிப்புணர்வு பெற வேண்டும். இந்தியாவில் பிரிதொரு எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு மோகம், சினிமா மோகம் உங்களை ஆட்படுத்துகிறது. ஆதலால் என் தமிழ் சமூகம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு சமூகமாக நீங்கள் இருக்க வேண்டும். கலையை கலையாக பார்க்க வேண்டும், நடிகரை நடிகராக பார்க்க வேண்டும்.